சூர்யா அவர்களுடைய கருப்பு படம் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. கேரளாவிலிருந்து மருத்துவத்துக்காக இந்திரன்ஸ் அவருடைய மகன் சென்னை வராங்க. அவங்க கொண்டு வந்த 60 பவுன் நகை காணாமல் போகுது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப 45 பவுன் ரிக்கவரி ஆகுது. அதுவும் நாங்கள் நேரடியாக கையில் கொடுக்க மாட்டோம், கோர்ட்டு மூலிமா தான் நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு உள்ளே வர வைக்கிறாங்க. ஆர்ஜே பாலாஜி பேபி கண் வக்கீல் ரோடில் பண்ணியிருந்திருக்காரு. இந்த படத்தினுடைய வில்லனும் அவர் தான். இவருடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது இந்த கேஸை 4 மாசத்துக்கு இழுத்து அடிக்கிறாங்க. நீதிபதியான நட்டியும் இதுக்கு உடந்தையாக இருக்கிறாரு. இன்னைக்கு நாளைக்குன்ட்டு வழக்க நாய் போல இழுக்கடிக்க ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுக்கும் இக்கட்டான சூழல் ஏற்படுது. கோர்ட்டினுடைய வாசலில் இருக்கக்கூடிய கருப்புக்கு வழியே இல்லாமல் இந்திரனும் இந்த வேண்டுதலை செய்கிறாரு. கருப்பு அங்கே களத்துக்குள்ளார வராரு. சூர்யா கருப்பா இந்த கேரக்டரில் பண்ணியிருக்காரு. இவர் வந்த பிறகு அவருக்கு நீதி கிடைச்சதா இல்லையா, இந்த கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடிய எல்லாருக்கும் நீதி கிடைக்குதா இல்லையா, அந்த எல்லையில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நடைபெறுதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய அடுத்தடுத்த திருப்பங்கள். ஆர்ஜே பாலாஜி குறிப்பாக சொல்லணுன்னா, சாமி நீங்கள் வேற மாதிரி, ஏன்னா நீங்கள் தான் சார் ஹீரோ, நீங்கள் தான் சார் ஹீரோ அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்லி படத்தில் அவர் என்னமோ எபிசோடுக்கு ஓப்பனிங்லையும் எண்டிங்கிலும் வர மாதிரி சூர்யா வராப்பில். படத்தில் முக்காவாசியான சீன்ஸ் எல்லாமே ஆர்ஜே பாலாஜி தான் இருக்கார். ஃபேண்டசி மூவியில் நீங்கள் லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னாலும் ஸ்க்ரீன் பிளேக்குள்ளார லாஜிக் பார்க்கலாம். கருப்பாக இருக்கக்கூடிய நம்ம சூர்யா டக்குன்னு வந்த உடனே அந்த கஜானா பெட்டியில் இருக்கக்கூடிய பவுனை எடுத்து இந்த இந்திரன்ஸ்க்கு கொடுத்துடலாம். அந்த சீனுக்கு இடைப்பட்ட கேப்பில் ஒரு விஷயம் நடக்கும். இவர் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி ஆப்போசிட்டில் வாதாடக்கூடிய மொத்தம் 3 பேர்த்துடைய சார்ஜீட்டையும் கிழிச்சு போட்டு விட்டுருவாப்புல. இந்த இடத்துல இந்த கேள்வியும் வருது. இது போக படத்தினுடைய முதல் 30-40 நிமிஷம் முழுக்க போர் அடிக்கவும் வைக்குது. இந்திரன்ஸோட வழக்கை இழுன்னு இழுத்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவர் வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் 2-3 வழக்குகள் உள்ளுக்குள்ளார வரப்போ ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். அதே போல் கருப்பு இங்கே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய சீன் அப்படிங்கிறது சரியாக அமையவே இல்லை. அதுக்கு காரணம் இந்திரன்ஸ் சும்மா எந்திரிச்சு மிளகா சாந்த அரைச்சி பூசுறாப்புல. இங்கே கிரிட்டிக்கலான சூழ்நிலை ஏதோ ஒன்று இருக்கணும். அவன் என்னை ஏமாத்துறது உண்மை ஆயிடுச்சு, நகை எனக்கு திரும்ப வராது அப்படின்னு தெரிஞ்ச பொழுதும் எதுக்காக இந்த நகையை கொண்டு வந்தனோ அந்த மருத்துவம் அப்படிங்கிறது அங்கே கிரிட்டிக்கலான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கணும். பார்க்கக்கூடிய ஆடியன்ஸு இங்கே நகையே தேவையில்லை, அந்த பொண்ணுடைய உயிரை மட்டும் காப்பாற்றணும், சாமி நீ இறங்கி வா அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் ஒன்று ஏற்பட்டிருந்திருக்கும். பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கரெக்டான சூழலில் இந்த இடத்துல மிளகா சார்ந்த அரைச்சி கருப்பு மேலே பூசி கருப்பை வர வச்சிருக்கான் பாரு அப்படிங்கிற இடத்துல கிளாப் அடிக்கவும் ஆரம்பிக்கும். இந்திரன்ஸுடைய ஸ்டோரி ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ரெண்டாவதாக வரக்கூடிய இந்த கிரிஞ்சான பாலியல் வழக்கு ஸ்டோரியை மொக்க பண்ணி வச்சுருந்துருக்கிறாரு டைரக்டர். ஏன்னா கோர்ட்டில் வித்தியாசமான வழக்குகள் நிறையா இருந்திருக்கும். அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் உள்ளுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்திருந்திருக்கலாம். அரசியல்வாதி தன்னுடைய அசிஸ்டண்ட்டை பாலியல் ரீதியாக பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிறதும் அதை ஒரு வழக்காக உள்ளுக்குள்ளார எடுத்துகிட்டு வரதும் அப்படிங்கிறது விமன் சென்ட்ரிக்கை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாரோ என்னமோ தெரியல. ஆனால் இந்த ஸ்டோரியும் பெரும் அளவுக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகவே இல்லை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு. சாமி கிட்டேயே சவால் விடக்கூடிய ஆர்ஜே பாலாஜி ஒரு கட்டத்தில் எப்படியும் சாமி மூலிமா தண்டனை வரும் அப்படிங்கிறது தெரியத்தான் போகுது. அது என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறது கோட்டையும் விட்டுருக்காப்புல. இந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் பஞ்சாயத்தா இல்லை ப்ரொடக்ஷனில் பஞ்சாயத்தா, நினச்சது வரலையா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ஃபேண்டசி ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இன்னும் வித்தியாசமான விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் மார்வல் ஸ்டுடியோவில் வர மாதிரி காரை 2ஆக பிளக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா பல முறை இதெல்லாம் ஹாலிவுட்டில் நாம் பார்த்துட்டோம். இங்கே கருப்புக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அவருடைய அவதாரங்கள்லாம் நிறையா இருக்குது, அவருடைய வேஷங்களும் நிறையா இருக்குது, அவருடைய ஆட்டங்களும் நிறையா இருக்குது. கருப்பு அப்படின்னு சொன்னாலே பலவிருக்கு புல்லரிக்கும் தமிழ் ஆளுகளுக்கு. அவரை வச்சு காந்தாரா மாதிரி பண்ணல அப்படின்னாலும் கண்கலங்கிற மாதிரியும் கடவுள் இருக்காண்டா அப்படிங்கிறதும் இன்னும் உணர்வை ஏற்படுத்தி இருந்திருக்கணும். இந்த இடமெல்லாம் ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரியான விஷயத்த பண்ணி விட்டு இருந்திருக்கிறாப்புல. கடவுளுக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் ஒரு கனெக்டை ஏற்படுத்தி இருந்திருக்கணும். படத்தினுடைய நாட்டே கடவுள் இருக்கான், தப்பு பண்ணால் தண்டிப்பான் அப்படிங்கிறது தான். இங்கே பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கடவுள் இருக்கான், எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணுவான், நம்ம நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத
இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்திருக்கணும். சூர்யாவை ஒரு மாண்டேஜ் ஹீரோவாக தான் பயன்படுத்தியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இதுக்கு முக்கியமான காரணமே அந்த பொண்ணு கிரிட்டிக்கலான சூழ்நிலை ஒன்று ஏற்படுறப்ப இந்திரன்ஸும் உடஞ்சி உட்காருவாப்புல. இங்கே ஆடியன்ஸுக்கு கருப்பு இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்னுங்கிறது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். இங்கே சப்ப மேட்டரில் முடிச்சு விட்டாப்புல. திரிஷாவுக்கும் கடவுள் கண்ணில் தெரிகிறப்ப நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இந்த கோர்ட்டு ஒரு ஹைஃபையாகவும் இருக்கணும், குற்றங்கள் எங்கேயுமே நடக்கக்கூடாது, வரவங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எப்பயும் போல படத்தில் வரக்கூடிய கதாநாயகியை பெருமளவு சும்மா யூஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்திருக்காரு இந்த படத்தில். நட்டி, வேலராமமூர்த்தி, சிவேதா, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் இந்த படத்துக்குள்ளார இருக்காங்க. ஆனால் யாருக்குமே பெருமளவு சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. திரிஷாவுக்கே சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி ஸ்கோப் பண்ணுறாப்புல, இன்னொரு பக்கம் மாண்டேஜ் ஹீரோவாக சூர்யாவை உள்ளுக்குள்ளார வச்சுருந்துருக்காங்க. இங்கே கருப்பை இன்னொரு காந்தாராவாக தான் பார்க்கணுன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் கமர்ஷியலாக தான் நாங்கள் காட்டுவோன்னு மெனக்கெட்டு காட்டியிருந்திருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் தேட்டரில் ரன்னிங்கில் இருக்குது. நீங்கள் காந்தாரா மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட உள்ளே போனீங்க, இந்த மாண்டேஜ் ரீல்ஸு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா படத்தில் கதையை பெருமளவுக்கு நம்ப முடியாமல் நீங்கள் ஃபேண்டசி வேணால் எதிர்பார்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ளார போய் சூர்யாவை மட்டும் ரசித்தா போதும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வேலையை பார்த்துட்ருக்காப்புல ஆர்ஜே பாலாஜி. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.